வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு 30 ஃபீட்டுக்கு 50 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டூப்ளெக்ஸ் மாடலில் டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் வந்திருக்கு. அதே மாதிரி உள்ளே நம்ம கோர்ட்யார்டும் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வரும். இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 17 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 4 இன்ச்சுன்னு இருக்குது. இந்த கார் பார்க்கிங் நம்ம ரைட் சைடில் ஒரு காம்பவுண்ட் வாலும் ஃப்ரண்ட் சைடில் நம்ம கேட்டும் போட்டு நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கேட் நமக்கு காருக்காகவும் இன்னொரு கேட் நம்ம பெடஸ்ட்ரியனுக்காகவும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஃப்ரண்டேஜும் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரண்டேஜில் நம்ம தாராளமாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் நம்ம கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்கறதால நம்ம இந்த லிவிங்கில் பெரிய விண்டோவை நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ ப்ரைவசியும் நமக்கு கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தவொடனே ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபாயர் ஏரியா நமக்கு 6 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கு இந்த ஹைட் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் நம்ம இங்கே ஒரு ஸ்டெப்ஸும் இந்த சைடில் நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் கொடுத்துக்க முடியும். ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு இந்த சைடில் தான் வரும். ஸோ நம்ம பில்டிங்குள்ளே என்டர் ஆகிறது நம்ம இப்படி என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்டர் ஆன உடனே ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் தான் நம்ம ஹாலுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாயர் ஏரியா நமக்கு என்டர் ஆன உடனே ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் தெரியறதால லிவிங்கும் டைனிங்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறதால கோர்ட்யார்ட் சென்டராக வைக்கிறது மூலமாக நம்ம ஏர் வென்டிலேஷனும் லைட் வென்டிலேஷனும் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் வேவாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம இந்த லிவிங்கும் டைனிங்கும் என்டையராக நம்ம ஒரே ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த விஷுவலில் எந்த ஒரு ஹிண்டரன்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் அண்ட் கிச்சன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வியூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த 13 ஃபீட் 8 இன்ச்சுன்றது ஒரு ஸ்டெப்ஸோட வித்து சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இதோட பாட்டமில் நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ஏரியாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஹால் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹால் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் வெஸ்ட்டு கார்னரில் தான் வரும். எக்ஸாக்டாக நார்த் வெஸ்ட் இல்லாமல் நார்த்தில் ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டார் கேஸ் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறோம். இந்த வெஸ்டிபியூல் ஏரியா 6 ஃபீட் 3 இன்ச்சுக்கு இந்த ஃபுல் லென்த்துக்கு இருக்குது. அதுவும் ஒரு 16 ஃபீட் இல்லைனா 17 ஃபீட்டுன்ற அளவில் இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே வந்தவொடனே ஒரு டைனிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த டைனிங் ஏரியா நமக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இண்டோர் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டியும் நம்ம வந்து 6 to 7 people இருக்கும் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்பேஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் 7 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம அவுட்டோர் டைனிங் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டபிள் டோர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம கொடுத்து என்டையர் ஓப்பனாக நம்ம காட்டிக்க முடியும். ஸோ டைனிங்லேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு என்டையர் ரூம் மாதிரி தெரியும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் நம்ம என்டையர் ரூஃப் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம லைட் ரூஃபிங்கும் டிசைன் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸும் நல்ல ஒரு ஃபேமிலி கேதரிங்காகவோ இல்லை ஒரு பார்ட்டிக்காகவோ நம்ம இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 2 ஃபீட்டு இடம் விட்டுருக்கேன். இந்த ஸ்பேஸில் நம்ம தாராளமாக அந்த கார்டனிங் பண்ணிட்டு சென்டரில் நம்ம சீட்டரும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி 3 சைட்ஸ்லும் கிளாஸ் போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் ஃப்ரீயாக விடலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ரீ வியூ கிடைக்கும் ஹாலில் இருந்து கிச்சன் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டர்லேயும் நம்ம பிளான்டர் பாக்ஸும் வச்சுட்டு ட்ரீஸும் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இடமும் இருக்குது. இப்படி பண்ணுறது மூலமாக இந்த வீட்டை வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனரி ஸ்பேஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டைனிங்லேருந்து நம்ம பார்க்கும்போதும் ஹாலிலேருந்து பார்க்கும்போதும் என்டர் ஆகும்போதும் நமக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உண்டாகும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக. அதே மாதிரி இந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து உள்ளே வந்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 9 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இந்த கிச்சன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சவுத்தில் ஒரு கவுண்டரும் ஈஸ்ட்டில் வந்து ஒரு கவுண்டரும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஈஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். சவுத்லேயும் நம்ம சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனில் நம்ம இந்த வெளியவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைட்லேயே நம்ம கொடுத்துக்க முடியும். அப்படியே இந்த கிச்சன் வந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி ஒன்று தெரியுது. இந்த ஏரியா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பேஸுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது 3 ஃபீட்டுன்னு அளவில். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு கிரில் கேட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கிரில் கேட் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக
யாராவது சர்வெண்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட இந்த பேக் என்ட்ரி வழியாக நம்ம வந்துக்க முடியும். ஸோ சைட்ஸில் நமக்கு செட் பேக் இருக்கிறதால இந்த என்ட்ரி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் வெஸ்ட்டு கார்னருக்கு வந்தோம்னா இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட்டுக்கு 13 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். சவுத் வெஸ்ட்டு கார்னரில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு ரீடிங் டேபிள் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த சைட்லையும் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டோன்னா கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த காமன் டாய்லெட்டில் வந்து ஒரு வார்ட்ரோப்புக்கு என்ட்ராயிட்டு தான் டாய்லெட்டுக்கு என்ட்ரா வர மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு வார்ட்ரோப் யூனிட்டும் 9 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாய்லெட்டில் தாராளமாக நம்ம வாஷ் பேசின் ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துட்டு ஷவர் யூனிட் நம்ம இந்த கார்னரில் கொடுத்துக்க முடியும். ஸோ WCயில் நம்ம இந்த சென்டர்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேர் கேஸ் இருந்து மேலே வந்த உடனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச் நமக்கு 10 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 15 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம ஒரு 7 சீட்டர் இருக்கும் சோஃபா அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஸ்பேஸ் நல்லா லீனியராக இருக்கிறதால ஆப்போசிட் சைடில் நம்ம 2 சோஃபாவும் போட்டுக்க முடியும். ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். சென்டரில் நம்ம காஃபி டேபிள் அக்காமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் 18 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமாக ஒரு ஓப்பன் ப்ளே ஏரியாவாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு ஹோம் ஆஃபீஸாகவும் இது கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சேம் லேஅவுட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெட்ரூம் கீழே என்ன லேஅவுட் இருக்கோ அதே லேஅவுட் நம்ம இந்த பெட்ரூமுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம வாஷ் பேசின் ஷவர் யூனிட் வாட்டர் கிளாசட்டும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டட் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம தாராளமாக ஓப்பனிங் கொடுத்துட்டு இந்த ஏரியா வந்து நல்ல லிட்டப் பண்ணிக்க முடியும். இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரி டபுள் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நார்த் ஈஸ்ட்டில் கட் பண்ணுறது மூலமாக வாஸ்து பிரகாரம் ஈசானி மூலையில் வெயிட்டை வந்து நல்லா குறைக்க முடியும். ஸோ வாஸ்துப்படி பார்த்தாலும் இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த ஏரியா வந்து ஒரு டபுள் ஏரியா மாதிரி தெரியும். ஸோ மேலே வந்து நம்ம டெரஸில் ஹெட்ரூம் என்ன லெவல் கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து நம்ம ரூஃப் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு ஓப்பனில் இருக்கும். இந்த சைடில் வந்து பெரிய விண்டோ நம்ம லீனியராக கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்ப்ளிட் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து இந்த வாலில் நல்லா டெக்கரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரூமே வந்து ஒரு நல்ல ஜைஜான்டிக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 10 இன்ச்சுன்னு அளவில் இருக்குது. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டும் 7 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட் வாட்டர் கிளாசட் வாஷ் பேசினும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தாராளமாக நம்ம வெளியே ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.